வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. நவராத்திரி 3ஆம் நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வழிபட போகிற தேவியோட பேர் வாராகி தேவி. அவங்களுக்கு நெய்வேத்தியமாக இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். குக்கர்லேயே எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 10லேருந்து 15 பேர்கிட்ட பிரசாதம் கொடுக்குற மாதிரி நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்கிறேன். அதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, இதுதான் அளவு. நான் இன்றைக்கி 2 டம்ளர் எடுத்துருக்கிறதுனால 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம்னா இதுக்கு ஒரு 6 டம்ளர் ஊற்றலாம். பொங்கல் நல்லா குழைய வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் எப்போதும் சாப்பாட்டுக்கு 3 விசில் வைப்பேன். இன்றைக்கி நான் 4 விசில் வைக்கிறேன். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிடலாம். இப்போ நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம் இல்லையா, அப்போ 4 கிளாஸ் வெல்லம் போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1க்கு 2 பங்கு சர்க்கரை போட்டால் தான் சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 4 கிளாஸ் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைய வச்சுக்கலாம். பாகுப்பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் பால், அதான் அளவு. நான் இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்தனால 2 டம்ளர் பால் போட்டு கிண்டிக்கிறேன். பாருங்கள், உடனே இஞ்சிருச்சு. இது ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். வெல்லம் அப்படியே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றினா அந்த மண்ணெல்லாம் தனியாக வந்துடும். இப்போ அதில் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இல்லாட்டி ஏலக்காயை லேசாக இடித்து ஒரு 4-5 ஏலக்காயை இதில் சேர்த்துக்குங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த அரிசியோட வெல்லம் சேர்கிற அளவுக்கு இது வெந்தால் போதும். ரொம்ப தண்ணியை ட்ரை ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி தளதளன்னு இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா பொங்கல் நேரம் ஆக ஆக இறுகும். அதனால் இந்த மாதிரி தளதளன்னு இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம நட்ஸ் போட்டு தளிச்சிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. நெய் இளம் சூடாக ஆனதும் நம்ம முந்திரி பருப்பை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போட்டால் எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால் நான் எப்போயுமே முந்திரி பருப்பு போடும்போது உடச்சி தான் போடுவேன். முந்திரி பருப்பு பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். இந்த சூட்டுக்கே கிஸ்மிஸ் பழம் நல்லா பொரிஞ்சிரும். ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டே நம்ம கிஸ்மிஸ் பழம் போட்டால் கரிகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போடுங்க, அந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். இப்போ நம்ம இதை சக்கரை பொங்கலில் ஊற்றி கிண்டிடலாம். அவ்வளோதான், சுட சுட தித்திப்பான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம வாராகி தேவிக்கு போட வேண்டிய கோலம் பூக்கோலம். என்ன பூக்கோலமாக வேணால் இருக்கலாம். பூக்கோலமாக போட்டாலும் சரி, ரங்கோலியாக போட்டாலும் சரி, பூ வர்ற மாதிரி நீங்கள் கோலம் போட்டுக்குங்க. உங்களுக்கு பூக்கள் நிறையா இருந்துச்சு கிடச்சிச்சின்னா அதாலேயே அலங்கரித்தா இன்னும் விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பயன்படுத்த வேண்டிய நிறம் வெள்ளை. நம்ம எப்போயும் இந்த ஃபுல் ஒயிட் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் பார்டரில் ரெட்டு, க்ரீன் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஃப் ஒயிட்டு, சந்தன கலரு, ரொம்ப மைல்டான லைட் கலர்ஸு அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். அதே கலரில் ஜாக்கெட் இதெல்லாம் கொடுக்கும்போது இதே கலரில் கொடுங்க. இப்போ நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நமோ வாராகி தாயே, ஓம் நமோ நமோ கன்யா கல்யாணி தாயே, ஓம் நமோ நமோ அருள் புரிவாய் தாயே. இந்த மந்திரத்தை சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணணும். இந்த மந்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து வாசிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஆராத்தி தீப ஆராத்தி. ரொம்ப சிம்பிளான ஆராத்தி தான். ஆராத்தி தட்டில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக குங்குமம் போட்டுக்கோங்க. இப்போ அதை தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம். இப்போது இது மேலே 2 அகல் விளக்கை ஏற்றி வச்சோன்னா தீப ஆராத்தி ரெடி. பூஜை முடிஞ்சு வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டு கடைசியாக தான் ஆராத்தி எடுக்கணும், எல்லோரும் போனதுக்கப்புறம். இப்போ நம்ம ஆராத்தி எடுத்துடலாம். இன்றைக்கி பூஜை ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு. 9 நாளும் நவராத்திரிக்கு என்னென்ன பூஜை பண்ணணும், என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும், என்ன கோலம் போடலாம், என்ன ஆராத்தி எடுக்கணும், அது எல்லாமே சேர்ந்த கம்ப்ளீட் கைடு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதையும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு கோல பூஜை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்.
நாளைக்கு நவராத்திரி 4வது நாள், அப்போ வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.